ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு லேடி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்த அவங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊரில். அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் லேபரில் அவங்க போய் அந்த லேபர் பெயினில் இருக்கும்போது அட்மிட் ஆகுறாங்க இல்லையா, அந்த டைமில் அவங்க ஆக்டிவ் லேபரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லேபர் வார்டில் வந்து லைனாக பெட்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே எல்லா லேடிஸும் வந்து லேபரில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து இடுப்புக்கு கீழே எந்த துணியும் இல்லாமல் அவங்கள வந்து படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் இல்லை நான் இது கேள்விப்படுறது. எங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்க ஆக்சுவலி அவங்க வந்து போன ஜென்ரேஷன் பர்சன். அவங்களும் வந்து இந்த மாதிரி ஆக்சுவலி அவங்க வெல் டு டூ ஃபேமிலியில் இருக்கவங்க. பட் அவங்க சிச்சுவேஷன் வந்து திடீர்னு லேபரில் போயிட்டாங்க டியூ டேட்க்கு ரொம்ப முன்னாடியே. அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வீட்டில் வந்து இருந்த ஹெல்ப்பர் கிட்ட இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் அவங்களையும் அவங்களுக்கு இதே நிலமை தான். இவங்க சொல்கிற மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து படுக்க வச்சுருந்தாங்க. அந்த ஃபுல் லேபரில் இருக்கிற வரைக்கும், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும். அதோட வந்து இது இன்னொரு தடவை நான் கோ த்ரூ பண்ணக்கூடாதுன்னு அந்த ஒரு குழந்தையோடய நிறுத்திட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுனாலயே கூட நிறையா பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறதுக்கு வந்து முடிவு பண்ணிடுறாங்க. வசதி இல்லாதவங்க, காசு பணம் இல்லாதவங்க கூட கடன் வாங்கி எப்படியாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு மெயின் காரணமாக ஆயிடுது. ஒரு மாதிரி ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டாக இருக்கிறதால நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். ஒரு லேபரிங் மம்க்கு கைண்ட்னஸ், எம்பத்தி அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படி அந்த ட்ரெஸ் இல்லாமல் லேபரில் படுக்க வச்சிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அன்அக்செப்டபிள் அண்ட் அன்எத்திக்கலாக எனக்கு தோணுது. அவங்களே அவங்க வீட்டில் இருந்து ஒரு டவல் ஆர் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து போத்திக்கிறதா இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஆஸ் அ மினிமம் அதையாவது அலோவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.